அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேகமலை போக போகிறோமோ, அதுக்காக காலையிலே சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. புளிசோறு, லெமன் சோறு, அப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு ஒரு கூட்டு செய்வாங்கள்ல, அதுதான் மாமி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அஃபி நம்ம பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் நம்ம பெருநாளைக்கு எடுத்திருந்தோம்ல, அதில் வந்துட்டு 2-3 ட்ரெஸ் போடாமல் இருந்துச்சு. அதே போட்டு விட்டாச்சு. மாஷாலா வந்துட்டு அழகாக இருந்துச்சு அஃப்ரா குட்டிக்கும் அஃப்ரீனாமாக்கும். நானும் பார்த்திங்கன்னா மேகமலை போனதில்லை. இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு. ஆனால் ஒன்று, நம்மளை மாதிரி வாந்தி அடிக்கிற யாராவது இருந்தாங்கன்னா அந்த மலை மேலே போனாலே நமக்குலாம் வாந்தி வந்துடுது. மேகமலையும் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தானே, தெரியாமல் நான் வந்துட்டு வண்டியில் ஏறிட்டேன். ஆனால் வாந்தி எடுக்காமல் இறங்காமல் என்ன சொல்கிறது, வாந்தி எடுத்துகிட்டு தான் இறங்குனேன். அந்த மாதிரி எல்லோரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டோம். நானும் ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டேன். இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி. அது வந்துட்டு ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு, இங்கே கம்பத்தில் இருக்கிறவங்க பொண்ணு. ஊசி குத்திட்டு வருவீங்களா? அம்மா வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் இருக்காங்கல்ல, அங்கே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். லஞ்ச் வந்துட்டு மாமி செஞ்சு கொடுத்தனால பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்காது. இருக்கீங்களா? கேளு, காதுல அடிபட்டுச்சு சொல்லு. உங்ககிட்ட அடிபட்டுச்சு சொல்லு. எப்படி அடிபட்டுச்சு? எங்க போறீங்க சொல்லு. நீ யார் மாதிரி இருக்க? யாசு மாதிரியா? யாசு மாதிரி இப்ப கரும்பு சொல்றாமா அவ மாமிய. வாருமா, யார் மாதிரி இருக்க? மாமி மாதிரியா? சரி, நான் சரி, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? மாமியா? எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? மேகமலைக்கு போறோம். ஆலியா அஃப்ரா எங்க? இந்த பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அது பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேச்சர் பிடிக்குன்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் வந்து சாயங்கால டைமில் வந்துட்டு மிஸ்டெல்லாம் இறங்கும்ல, அப்போ வந்துட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 2:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட இருக்குமா. அப்போ அழகாக அந்த பனியெல்லாம் இறங்கி சூப்பராக இருந்துச்சு. ஒண்ணுமே புரியலையே. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டா? நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு இந்த பேய் பாட்டு மியூசிக் மாதிரி வந்தோடனே நான் பேய் பாட்டா ஏன் போடுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆலியா சொல்கிறா, இல்லை இது எங்கள் அத்தாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த குட்டீஸ் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மேகமலை வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அது வந்துருச்சு. போகிற வழி பாருங்களேன், 2 சைடும் மரம் சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்காக வச்சுருக்காங்க போல் இருக்குது. அங்கங்கே வச்சுருந்தாங்க இந்த காத்தாடி மாதிரி இருக்குல்ல, அது அந்த ஹில்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மலை மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த மலையை பார்க்க தான் இப்போ நம்ம போக போகிறோம். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஓட்டு வீடாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எப்படி சொல்கிறது, பார்த்துட்டே போகிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக என்ன சொல்கிறது, வேறு எதுவும் கிடையாது. நம்ம வண்டியில் போகும்போதே அப்படியே சைட் சீயிங் பார்த்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான். இங்கிட்ட வாழைத்தோப்பு, இங்கிட்ட தென்னந்தோப்பு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. 2 சைடும் பார்த்திங்கன்னா தோப்பு, நடுவில் நம்ம வண்டி போகும்போது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்குன்னா நம்ம டிசம்பர் மந்த் அந்த மாதிரிலாம் வந்தோன்னு வைங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நல்லாவே மிஸ்ட்டு இறங்கி ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம பக்கத்தில் நம்ம அஃப்ரா குட்டி எப்பயும் போல் மியூசிக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு வந்துட்டு சரியில்லாமல் இருக்கா. இன்ஷால்லா வந்துட்டு சரியாயிடும். ஏன்னா நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம், அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு வெளியில் போயிட்டு இருக்கோமா, அதனால் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கோல்டாகும் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம அஃப்ரா குட்டிக்கும் இருக்குது. இன்ஷால்லா வந்துட்டு சரியாயிடும். ஊருக்கு போயிட்டு ஆனால் எப்படியும் மியூசிக் பண்ணாதுடா.
வேணுனே பண்ணுறா அவள் நான் பேசினோன்னே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி, அப்புறம் குட்டியாக தோட்டம் வச்சுருப்பாங்கள்ல பூச்செடியெல்லாம், அந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திராட்சை கொடி தான். நாளைக்கு இன்ஷால்லா வந்துட்டு நான் திராட்சை கொடிக்கு போயிட்டு வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மான் நிற்குதுன்னு சொன்னாங்க. எனக்கான எதுவுமே தெரியவே இல்லை. எல்லாருக்கும் நிற்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வளைச்சி பார்க்குறேன். என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. எனக்கு தாண்டி கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. நம்ம அஃப்ரா குட்டி வேணும்னே நான் பேசும்போது ஊன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஷால்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம கேரளா கிளம்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ் எல்லாம் முடிஞ்சு சனிக்கிழமை இன்ஷால்லா நம்ம ஊருக்கும் கிளம்பிடுவோம். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு அப்புறம்லாம் சொல்லுவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. ஒண்ணுமே பேச தெரியாதா உனக்கு? செக் பண்ணிட்டு தான் வந்தாங்க. இங்க பாருங்க உங்க கண்ணாடி போட்டுருக்காங்க மருமக. ஓகே தேங்க்யூ. ஒண்ணுமே பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்றா. அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குட் நியூஸும் இருக்குது. அது இன்ஷால்லா வந்துட்டு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது என்ன குட் நியூஸ்ன்னு சொல்லிவிட்டு யாராவது கெஸ் பண்ணுங்கள். யார் கெஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெண்டை பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு பெண்ட் ஆகிடுது. ஏன்னா எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அந்த மலை மேலே ஏறுறது. பைக்கில் போனோன்னு வைங்களேன் எம்பிட்டு தூரம் வேணால் போவேன். ஆனால் அந்த கார் மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. என்ன சொல்கிறது, பல்ல கடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாலும் எங்கிட்டு அது வர வேண்டிய வாந்தி வந்து தான் தீருது. ஆனால் போகும்போது எப்படியோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த மேகமலை போவோம்ல, அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே வீடியோடு அங்கே, எனக்கு வீடியோவே வேணாம்ப்பா, நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு அவ்வளோவா நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் எந்திரிக்கும் போது மட்டும் அப்பப்போ வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பிரிஸ்காகுவோம்ல, அப்போ வந்துட்டு அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங்லலாம் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, போகிற வரைக்கும் சமாளிச்சுட்டேன். வரும்போது வந்துருச்சு பாருங்களேன் இந்த மலையில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். நம்ம கேரளாவில் இருக்கோம்ல அதே மாதிரி தான் இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். ஆனால் வீடெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கு நடுவில் குட்டி குட்டியாக ஓட்டு வீடு, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் பாலெல்லாம் நிறையா இருந்துச்சு. இறங்கி நான் வீடியோ எடுக்கிறேன்லாம் சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்டும் இருக்காது. இந்த ஹில்ஸில் ஏறும்போது நம்ம ஊட்டிக்கு போயிருந்தோம்ல, அப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படி தானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த பேய் படம் பார்ப்போம்ல, பயமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு கொஞ்சம் திறந்து பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு நானும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இப்படி கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த வியூஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். யாரெல்லாம் மேகமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, மாதிரி ப்ளசண்ட்டாக மைண்டே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பாப்பா ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. நேற்றே பார்த்திங்கன்னா அவங்க விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. இன்ஷால்லா வந்துட்டு எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு பண்ணணும். இது பார்த்திங்கன்னா டேமு. ஃபஸ்ட்டு இந்த டேமுக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி தண்ணி வந்துட்டு அவ்வளோ இல்லை, அதனால் நாங்கள் அங்கே இறங்கலை. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் டீ குடிக்க வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு இறங்கிட்டாங்க. நான் எப்பயும் டீ குடிப்பேன்ல, ஆனால் இன்றைக்கி டீ கூட குடிக்கல. எல்லோரும் மேலே போயிட்டு வந்தாங்க. என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். என் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியும் என்ன நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியே எனக்குள்ளேயே நின்றுட்டு அந்த மலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். டீ குடிக்கிறவங்க டீ குடிங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பா, கொஞ்சம் புளிப்பு மிட்டாய் மட்டும் வாங்கி கொடுங்கப்பா, அதே மைண்ட் வாய்ஸு. அதையும் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம். எங்கள் அத்தா வாந்தி எடுக்கிறது பத்தாதுன்னு வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கிண்டல் பண்ணால் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், என்னோடய வேலையாச்சுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எப்படி நின்று பார்த்து வச்சுட்ருக்காங்க பாருங்களேன். அப்புறம் மறுபடியும் எல்லோரையும் வண்டியில் அள்ளி போட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போனதுக்கப்புறமா அங்கேயே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல சாப்பாடு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனோன்னு வைங்களேன், நல்லா என்ன சொல்கிறது, ஒரு அனலான இடத்துல கொஞ்சம் நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி குழு கொஞ்சம் நம்ம ஹில்ஸ் ஏறினோடனே நல்லா கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி நல்லா குழுன்னு ஆயிரும். பாருங்களேன் எப்படியெல்லாம் வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, பூச்சியெல்லாம் வரதான் செய்யும். ஹாஸ்பிட்டல் வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு சென்னை பிடிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நம்மளை என்ன சொல்கிறது, நம்ம சென்னையில் இருந்துட்டு அங்கே போகும்போது இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இந்த பிளேஸில் என்னென்னா நம்ம இந்த மேகம்லாம் அப்படியே அழகாக வந்துட்டு அந்த மலை மேலே
மேலே வந்துட்டு அழகாக தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு. பார்க்கவும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் க்ரீனாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த என்ன சொன்ன மாதிரி இதுவே ஏப்ரலு, அப்போ நம்ம டிசம்பர் மந்த்லாம் வந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கிட்டும் பச்சையாக இருக்குது, அங்கிட்டும் பச்சையாக இருக்குது, நடுவில் குட்டி குட்டியாக வீடு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒன் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருந்தோம். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நானும். நீங்களும் என் கூட அப்படியே பார்த்துட்டே வாங்க. யாருக்கெல்லாம் என் கூடயே வந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி போட்டிங் வந்துட்டு இல்லையா, அதனால் அப்படியே திரும்பிட்டோம். நம்ம இந்த வழி இருக்குல்ல, அந்த டீ எஸ்டேட் இருக்குல்ல, அது வழியாக ஏறி மேலே போயும் பார்க்கலாம், நின்று பார்க்கலாம். ஆனால் குட்டீஸ்லாம் இருக்கிறனால நாங்கள் வந்துட்டு மேலெலாம் போகலை. அப்படியே ஒரு மரத்தடியில் உட்காந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருந்த இடத்துக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா நல்லா டீ எஸ்டேட் தான் இருந்துச்சு. எல்லோரும் மாற்றி மாற்றி பாசத்தை ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. நம்ம அப்புறா குட்டி வந்துட்டு அவங்க மாமிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. என்ன தங்கும்? ஆமாம், ஊட்டி விட்டாலாம் சொல்கிறாலாம். அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள அப்படியே விளையாட வச்சுக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்க வந்துட்டு விளையாடுறதுக்கு தனியாக அந்த மாதிரி பிளேஸ்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு 4-5 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் அவங்களே விளையாண்டுக்கிடுவாங்க, அவ்வளோதான். நல்லா ரோட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்துட்டு அந்த குட் நியூஸை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷால்லாம் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா யார் யார் கெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அவங்க அத்தா இங்கே வராங்களா, மேடம் வந்துட்டு எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள். ரோட்டில் நிற்கிறேடி, வண்டி வரும்னு ஒரு பயம் இருக்குது அப்புறா குட்டிக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க அத்தா வராங்கன்னு சொல்லிட்டு மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாம் அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியது தான், அவ்வளோதான். இந்த மலையை பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா மேகமலை, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த நேச்சராக பார்க்க பிடிக்குமோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு காரை விட பார்த்தீங்கன்னா பைக்கில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் அழகாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் குட்டி முட்டையை சாப்பிட்டுட்டு அவங்க அக்கா மேலே தேய்ச்சிட்டால எப்படி பண்ணுறா பாருங்கள் அவங்க அக்கா. அவ்வளோதான். இந்த டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு கம்பத்துக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தீங்க, அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நிறையா மெசேஜ் வந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு ஃபேமிலியோட பிஸியாக இருந்தனால ரிப்ளையும் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் பண்ணியிருந்தேன். இன்ஷால்லா வந்துட்டு நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். எங்கள் அத்தாவும் பார்த்திங்கன்னா இப்படி உட்காந்துட்டாங்க கொஞ்சம் நேரம். நல்லா இருக்குது. ஆனால் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக போகணுன்னு வைங்களேன், நல்லா ஒரு பாய் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு விரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டான இடம்னு பார்த்திங்கன்னா மேகமலை தான். நம்ம வந்து கடையில் இருக்கணும்ல, அதனால் வந்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மேகமலை ட்ரிப்பு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் மேகமலை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லோரையும் அள்ளி போட்டுட்டு கிளம்பணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டேம் இருக்கும்ல, அந்த டேமோட தண்ணி. கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோ எடுமான்னு. போப்பா, உண்மையிலே எனக்கு முடியலை. இதுவே பார்த்திங்கன்னா குட்டியாக நம்ம வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், இவங்களையும் இப்போ தூங்க வைக்கணும். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ஷால்லா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஃபால்ஸ்க்கு போவேன். அப்போ வீடியோ எடுக்கிறேன். அது வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறனால அவ்வளோ வாமிட் அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருக்காது, அதனால பயம் கிடையாது. அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் இங்கே திரும்பி பண்ணு. அப்புறம் டான்ஸ். ஆமாம்.